ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி சில்லு எடுத்து வச்சுட்டு, இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 தக்காளியும் நீங்கள் பச்சையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வானல் ஹீட் ஆன அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட 2 பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் இதெல்லாம் நம்ம போட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நாம் வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல பொன்னிறமாக வரணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 தக்காளியை பச்சையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாகவே நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஓரளவுக்கு இதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். போனப்பறம் இது கூடவே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 முட்டையை தண்ணியில் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். நல்ல குழம்பு நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனைலாம் போனப்புறம் நம்ம முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.